நாம் இப்போ சிக்காகோவில் உள்ள நேவி பியருக்கு தான் வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேவி பியர் கீழே பாருங்கள், ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. நாம் அந்த கிறிஸ் கண்டல் மார்க்கெட் வந்துட்டோம். குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ நேவி பியருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஸ்பாட்டு சிக்காகோட ஐடென்டிட்டி, அந்த பெரிய ஜெயின்ட் வீல் பின்னாடி இருக்குது, அதையும் உங்களுக்கு போய் காட்டுறேன். இது ஃபுல்லாக என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நம்ம மிச்சிகன் லேக்கையும் போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த என்டையர் நேவி பியருமே ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டு தான். நிறைய கடைகள் இருக்கான் உள்ளே. வாங்க உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேவி பியர் பில்டிங்கு தான். என்ட்ரன்ஸில் வந்து சிக்காகோ சில்ட்ரன்ஸ் மியூசியம் இருக்குது. அதை தாண்டி உள்ளே போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக குழந்தைகளோட என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இது சூப்பர் ஸ்பாட்டு. வாங்க உள்ளே போய் இந்த நேவி பியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் இப்போ லேக் மிச்சிகனில் தான் இருக்கோம். சிக்காகோ இந்த கரையில் தான் அமைஞ்சிருக்கு லேக் மிச்சிகன். அந்த மிச்சிகனில் சிக்காகோக்கே உண்டான ஐடென்டிட்டி உள்ளான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சிக்காகோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த இடம் தான் வரும். ஆரம்பிக்கலாங்களா? குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ சிக்காகோவில் உள்ள நேவி பியருக்கு தான் வந்திருக்கிறோம். அப்படியே காட்டுறேன், லொக்கேஷனை பாருங்கள். இதுதாங்க சிக்காகோட ஐடென்டிட்டியே. சிக்காகோ அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த நேவி பியர் ரிங் தான் வரும். அதோடு சேர்த்து இந்த லேக் மிச்சிகன் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு ஹார்பர் இருக்குது. இது வந்து சிக்காகோ டவுன் டவுன்லேயே தான் இருக்குது. பாருங்கள், ஹார்பர் இருக்குது, பெரிய பெரிய கப்பலாம் வந்து நிற்கிது. அதே மாதிரி க்ரூஸ் போட்டும் இங்கே நிற்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் பாருங்கள். அதுக்கு மத்தியில் இந்த நேவி பியர் இருக்குது. வாங்க உள்ளே போய் இந்த நேவி பியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நேவி பியர் டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு உள்ளே போய் சொல்கிறேன். இந்த நேவி பியர் வந்து ஓப்பன் பண்ணது 1916லங்க. அதாவது முனிசிபல் பியர் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரிஜினல் அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஷிப்பிங்க்கு கார்கோஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதோட மிலிட்ரி ட்ரைனிங் பண்ணுறதுக்காக தான் இந்த நேவி பியர் இந்த ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நேவி பியர்னு யூஎஸ் நேவி வெட்டரன்ஸ்க்கு அவங்க ஞாபகார்த்தமாக இதுக்கு நேவி பியர்னு பேர் வச்சுருந்தாங்க. இது வந்து இப்போ சிக்காகோடைய டாப் டெஸ்டினேஷனாக இருக்குது. அதாவது சிக்காகோ நீங்கள் நெட்டில் தேடினீங்கனாலே இந்த நேவி பியரோட ஐடென்டிட்டி தான் வரும். இந்த ரிங்கு ப்ளஸ் இந்த ஸ்பாட்டு தான் வரும். கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நைட்டில் வந்தால் இங்கே சூப்பராக இருக்கும். இந்த 1 மந்த்துக்கு டில் டிசம்பர் நியூ இயர் முடிகிற வரைக்குமே இங்கே ஃபுல்லாக லைட்டிங்கு இருக்கும். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. மேலே அந்த ரிங் போயிட்டுருக்கு, மேலே ஒரு டூம் இருக்குது. இது ஆக்சுவலாக சீக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. சீ வந்து ஆக்சுவலாக லேண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சீங்கிற அந்த லேக்கில் லேண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட், கீழே ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ நைட்டில் வந்தீங்கன்னா சும்மா லாவிஷ். ஆனால் இப்போல்லாம் பயங்கர குளிர், செம்ம குளிராக இருக்குது. ஸோ நைட்லலாம் ஈவினிங்கில் வர்றது கஷ்டம். இப்போ நல்லா பிரைட் சன்ஷைனுங்கிறனால இப்போ மார்னிங் வந்திருக்கிறோம். வாங்க அப்படியே கீழே போய் ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மேலே போய் நம்ம என்ன இருக்குன்னு செக் பண்ணோம். சீ டாக்
overwhelmed. He's gonna feed him too well, Mom. இங்கே பாருங்க ஒரு லக்ஸரி க்ரூஸ் ஷிப்பு. இது வந்து இந்த மிச்சிகன் லேக்கில் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறதுக்கான க்ரூஸு. ஸோ ஆளை ஏற்றிட்டு ஈவினிங் ஹவர்ஸில் அநேகமாக கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த க்ரூஸை. ஓடிசி லேக் மிச்சிகன் இந்த க்ரூஸ் நேமு. அந்த ஓடிசியோடைய ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, புக்கிங் ஆஃபீஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா சிட்டி க்ரூஸ் இதுதான் போடுவாங்க. ஓடிசி லேக் மிச்சிகன் சிட்டி க்ரூஸ் ஷிப்பு இங்கே நிற்கிது. அப்படியே வரிசைக்கு நிறையா ஷிப்பு நிற்கிது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய க்ரூஸ் ஷிப்பாக தெரியுதுங்க. இது வந்து ஏதோ மீன்பிடி படகு மாதிரி இருக்குது. தெரியல, ஒரு வேளை ஆட்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு. பட் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க வெண்டி சிக்காகோ. Sailing tours, Windy, Chicago. ஆக்சுவலாக இது வந்து போட்டுங்க, மீன்பிடி போட்டு தான் நினைக்கிறேன். போட்டை பாருங்கள். ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிற போட்டு தான். நடுவில் இதெல்லாம் இருக்குது, ஸ்டோரேஜெலாம் இருக்குது. ஃபுல்லாக கீழே ஃபுல்லாகவே இதில் ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க. இல்லை இன்னும் எத்தனை பாருங்கள். அங்கே ஒரு க்ரூஸ் இருக்குது, பார்த்துட்டே போவோம். நைட்டில் கிறிஸ்மஸ்க்காக அழகாக தேங்க்ஸ்கிவிங் டே வருது, 27th of November. அதுலேருந்து நியூ இயர் வரைக்கும் இங்கே கொண்டாட்டமாக தாங்க இருக்குது. சிக்காகோ ஃபுல்லாகவே, அமெரிக்கா ஃபுல்லாகவே கொண்டாட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி சண்டே, அதனால் எல்லோரும் கிளம்பி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெயிலில் இந்த ஜில்லு ஜில்லுன்னு இருக்காங்க, நடக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த லொக்கேஷனை. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நான் அந்த ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது என்ன லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு ஷிப்பு வருது பாருங்கள். ஆக்சுவலாக ஹார்பருங்க இது. ஸோ இந்த இதுக்குள்ளே உங்களுக்கு சரக்கு கப்பல்களும் உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கு. பில்டிங் பாருங்கள். நேவலோடைய ட்ரைனிங் கேம்பாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ அதற்கான ஆஃபீஸாக இருக்குங்க. இப்போ வந்து எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு ரூம்ஸாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் பில்டிங் பாருங்கள், அந்த காலத்து பில்டிங் எப்படி பராமரிச்சுட்டு வராங்க பாருங்கள். நடுவில் பாருங்கள் ஒரு பெரிய ஹால். இதில் நிறைய பேர் இல்லை இந்த பில்டிங்கில். நடுவில் ஒரு பெரிய ஹாலு தெரியும்னு நினைக்கிறேன். நடுவில் பெரிய ஹாலு. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் போவோம். வா, எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த இடம். வா, இப்போ நம்ம நேவி பியரோட அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நேவி பியரோட டிப்பு இதுதான். இங்கே பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்த. வா,
உங்களே திரும்ப நம்ம அந்த ஃப்ரண்ட்லேருந்து வந்துட்டு இருந்தோம். பாருங்கள் டிசைனை. இப்போ சொல்லுங்கள், இது கடலா ஏரியா? இதை பார்க்க உங்களுக்கு கடல் மாதிரி தெரியுதா, ஏரி மாதிரி தெரியுதா? பாருங்கள், தூரத்தில் ஒரு ஷிப்பு வந்துட்டுருக்கு. ஷிப்பு இல்லைங்க, அதுவும் பில்டிங் தான் நினைக்கிறது மாதிரி. அங்கே ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க தூரத்தில். அங்கங்கே அந்த சரக்கு கப்பல் வந்து இறக்குறதுக்காக ஒரு கல்லில் திண்டு மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே அதே ஒரு லென்த்து கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு கேப்பு, அப்புறம் அப்படியே கட்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மிச்சிகன் ஏரி. சான்ஸுங்க. இந்த ஏரி சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸ்னோஃபால் அப்போ, அதாவது ஜனவரி ஃபெப்ரவரியில் கிளைமேட் வந்து -13, -14, -15 அண்ட் -35 வரைக்கும் போகுது. 35-40 வரைக்கும் போகுதுங்க. அப்போ இது வந்து நன்னீர் ஏரி, அதனால் இது சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகிரும். இந்த ஏரி ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாகவே ஸ்கேட் பண்ணுவாங்க. இப்போ என்ன லென்த்துக்கு ஸ்கேட் பண்ணுவாங்க பாருங்கள். ஃபுல்லாக மக்கள். இது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆன வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க டெக்கரேஷனுக்கு, தேங்க்ஸ் கிவிங் டே டெக்கரேஷனை ஃபுல்லாக லைட்டிங் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நைட்டில் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்கப்பா. போட்டிருக்க பாருங்க, ஆன் கிராண்ட் பால்ரூம், ஃபெஸ்டிவல் ஹால், மீட்டிங் ரூம்ஸ், ஆஃப் ஷோர், ரூஃப் டாப் பார். இங்கே பாருங்க, நேவி பேர் மேலே ஏறுறோம். இதுதா ஜெயின்ட் வீலு. பாருங்க எவ்வளோ பெரிய ஜெயின்ட் வீல் பாருங்க. அப்படியே ஒரு கிளிக்கு. இங்கே மேலே ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தாங்க. ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள். வா, இது ஜெயின்ட் வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். மேலேருந்து பாருங்கள் இந்த வியூவை. இந்த க்ரூஸ் ஷிப்பு என்ன அழகாக இருக்குது பாருங்க வியூ. ஷேக்ஸ்பியர் தியேட்டர் இதில் மேலே. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஜெயின்ட் வீல் இருக்குது பாருங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். நாம் இப்போ சிக்காகோட ஐடென்டிட்டியான நேவி பியருக்கு தான் வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஜெயின்ட் வீல் பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது. பெரிய மக்கள் ஃபுல்லாக சுற்றுறாங்க. மேலே போனால் என்டையர் சிக்காகோடைய வியூவே ஸ்கை வியூவே கிடைக்குமா ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்குது. ஸோ இதோடைய சிக்காகோட ஏரியல் வியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜெயின்ட் வீலில் ஏறுங்க, ஃபுல்லாக போய் நம்ம பார்க்கலாம். 8th சிக்காகோட டவுன் டவுனு. எப்படி லான் அமைச்சிருக்காங்க பாருங்கள், சூப்பராக. வாவ், எவ்வளோ பெரிய ஜெயின்ட் வீல் பாருங்கள். அப்பா, இதுதான் என்ட்ரன்ஸு. ஜெயின்ட் வீலுக்கு போகிறதுக்கான என்ட்ரி. அதாங்க நேவியோட வியூ. முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா
இதுதான் என்ட்ரி நேவி வியூ. ஒரு லிஃப்ட்டு, இங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், உள்ளே இறங்குது. அப்படி இருக்குது பாருங்கள் நேவி பியரோட ஜெயின் பீலில். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. ஷூட் நடந்துகிட்ருக்கு. வெட்டிங் ஷூட் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். சிக்காகோ டவுன் டவுன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் மேலேருந்து பார்க்குறோம். ஜெயின் வீல் சுற்றிட்டுருக்கு. இப்போ அப்படியே பாருங்கள் சிக்காகோ டவுன் டவுனு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மிச்சிகன் லேக்கை ஒட்டி, லேக்கு கரையில் எவ்வளோ அழகாக ஒரு டவுன் டவுன் ரெடி பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக ஒரு டவுன் டவுனு, அதை ஒட்டியே ஒரு மிகப்பெரிய ஜெயின் வீல். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, டெக்கரேட்டடாக சேரியட்டில் போகிற மாதிரி சூப்பராக. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும் இந்த ரிங்கோடது. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டுங்க இந்த இடம். பர்டிகுலராக நிறைய ஹோட்டல்ஸு அங்கே பாருங்கள். Reach by Grill Days Alice. வாவ், அப்படியே சிக்காகோ டவுன் டவுன் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். எடுக்கிறாங்க, எப்படி இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய டாகி பாருங்கள். ஐயோ எப்படி ஏறுது பாருங்க, ஆள் பெருசுக்கு. நிறைய பேர் கீழே பாருங்கள், ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. எவ்வளோ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ இந்த நேவி பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் இங்கே சாப்பிட்லாம். மெக்டொனால்ட்ஸும் இருக்குது. ஸோ மெக்டொனால்ட்ஸ் விரும்பியர்கள், மெக்டொனால்ட்ஸ் விரும்புகிறவங்க இங்கே வந்து மெக்டொனால்ட்ஸ்லையும் ஃபுட்டு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குதுங்க. ஃபுட் கோர்ட் மட்டும் இல்லை, நேவி பேர் கீழே ஃபுல்லாக ஸ்டோர்ஸ் தான், ஃபுல்லாக கடைங்க தான். எல்லா விதமான ஃபுட்டு ரிலேட்டட் ஐட்டம்ஸும் இருக்குது. சாக்லேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், சாக்லேட் ஜெல்லிஸு, எல்லா டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. ஜெல்லிஸு, வாவ் பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் பாப்கார்ன். பபிள் கம் இருக்குது பாருங்கள். ஜங்கல் பாப்கார்ன் ஷாப். இதாங்க ஃபேமஸ் பாப்கார்ன் ஷாப்பு. சொன்ன சிக்காகோ டவுன் டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதான் இது. கேரட் பாப்கார்ன் ஷாப்ஸு. பாப்கார்ன்ஸ் பாருங்கள் எத்தனை ஃப்ளேவரில் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 ஃப்ளேவர் இருக்குது இங்கேயே. அங்கே பாருங்கள்
வாவ், ஒரு ஸ்னாப் அப்படியே சஜாக்குங்க. அப்படியே போவோம். ஸ்டார்பக்ஸ் இருக்குது இங்கே. ஸ்டார்பக்ஸ் தான் அமெரிக்கா ஃபுல்லாக. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு ஒரு ஸ்பாட் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். தேங்க்ஸ்கிவிங் டேக்காக இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸ் பாருங்கள். டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே மேரி பேரி கீழே தாங்க இருக்குது. எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மேலே நேவி பேரில். மேலே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. நாங்கள் போட்டுருவோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இங்கே நிறைய ஸ்பாட் இருக்குது அப்படின்னு. இங்கே குழந்தைங்க விளையாடுற ஸ்பாட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. மேலேருந்து பாருங்கள் இந்த வியூ, ஃப்ளைஓவர். குட் ஈவினிங் மக்களே. நாம் இப்போ சிக்காகோ டவுன் டவுனில் எவ்ரி கிறிஸ்மஸ் டைம் ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் தேங்க்ஸ்கிவிங் டேலேருந்து நியூ இயர் வரைக்கும் ஒரு ஜெர்மன் ஸ்டைல் மார்க்கெட் போடுவாங்களாம். நாம் இப்போ அந்த மார்க்கெட்டை நோக்கி தான் வந்துட்டு போயிட்டுருக்குறோம். இந்த மார்க்கெட் பேர் கிறிஸ் கிண்டல் மார்க்கெட்டு. வாங்க அப்படியே உள்ளே போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவ் ஜெர்மன் ஸ்டைல் மார்க்கெட்டு. ஜெர்மன் ரிலேட்டட் குட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குமா. ஸோ அமெரிக்கா ஜெர்மன் பீப்புள் தான் வந்து இந்த மார்க்கெட்டை ரன் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். பெரிய க்யூ நிற்கிது. ஏன்னா இது வந்து வருஷத்தில் இந்த 1 மந்த்து மட்டும் தான் போடுவாங்க இந்த மார்க்கெட்டு. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். இந்த மார்க்கெட்டை இந்த க்ரௌடோடு சேர்ந்து நாமளும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதான் இந்த மார்க்கெட்டோட என்ட்ரிங்க. கிறிஸ் கிண்டல் மார்க்கெட் உள்ளே போகிறோம். You've got the combination when you build it, has the key, and you put your secrets in there. I have animals that walk. You like turtles? Or tortuga? Wow. You know more Spanish than English, $95. German ceramics பாருங்க. That's the good part. $39. $65. I usually wear. How are you tonight? So we're wearing a little Just to fill you guys in, Yeah. everything is handmade and hand painted from Bolesławiec, Poland. Oh, Microwave safe, dishwasher safe, as well as oven safe, up to $4.50 for the baking dishes. oh good. Good. டீ தூள் பாருங்க. சின்னமன் டீ. அது நம்ம மசாலா பொருள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு டீ பண்ணுறாங்க. வாவ், சாமி சிலை இருக்குது பாருங்க. இல்லையா 3 விநாயகர் சிலையெல்லாம் இருக்குது பாருங்க. விநாயகர் சிலையெல்லாம் இருக்குது பாருங்க. ஓ, இந்த கிளாஸ் சூப்பராக இருக்கு. ஓ,
டால்ஸ் பாருங்க அழகாக ஹேங் பண்ணிட்டு வாவ். விலை தான் பயங்கரமாக இருக்குது. இதனோட சொல்லுவோம்னா $20 $25ங்கிறாங்க. அதான் இது வந்து $174 இது $104. Over here, you see there's one of the booths, and then over here on your right hand side, there's like a. We're just doing Christmas. I like the one with the two guys with ears. வாவ், இது நல்லா இருக்கே, சூப்பராக காத்தடிக்கும் போது சுத்தம். செம டெக்னாலஜி இது பாருங்க, காத்தடிக்கும் போது அப்படியே சுற்றுது. சூப்பர் டெக்னாலஜிங்க இது. நம்ம ஊரில் ஏதாவது பார்த்தீங்கன்னா இது கூட பண்ணுங்க. எப்படி சுற்றுது பாருங்க. வாவ், எப்படி பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும். இது வந்து ஜெர்மன் ஸ்டைலில் ஜெர்மன்ஸ் வந்து இங்கே மார்க்கெட் போட்டிருக்காங்க. அமெரிக்கன் ஜெர்மன் வந்து கொலாபரேஷனில் எவ்ரி இயர் இந்த மார்க்கெட் போடுறாங்களாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே எவ்வளோ விதமான உட்டன் கார்விங்ஸ் இருக்கு பாருங்க. ஓ, எல்லாமே இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, டோனட்ஸு, கேக்கு, ரைஸ் கிறிஸ்பி, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, சிங்கிள் ஸ்ட்ராபெரி அங்கே வச்சு சாக்லேட் பண்ணி டிப் பண்ணி தராங்க. சாக்லேட்டில் ஸ்ட்ராபெரியை டிப் பண்ணி தராங்க. ஆனால் மக்களே பார்த்தீங்களா, இந்த ஜெர்மன் மார்க்கெட்டை இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை, அதாவது தேங்க்ஸ் கிவிங் டே டைம்லேருந்து டிசம்பர் நியூ இயர் வரைக்கும் போடுறாங்க, ஒரு மாதம். இது வந்து ஜெர்மன் அமெரிக்கன் பீப்புள் வந்து ஜெர்மன் பீப்புள் அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆனாங்களே, அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க எவ்ரி இயர். இது வந்து சிக்காகோவில் 3 இடத்துல போடுறாங்க இந்த மார்க்கெட்டு. எக்ஸ்க்ளூசிவ் ஜெர்மன் மேட் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே எல்லாமே. ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வ்ளாகை முடிச்சுப்போம். ஸோ நம்ம இங்கே முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த ரா கண்டென்ட், அதாவது இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஜெர்மன் மேட் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருப்போம். ஸோ இந்த ரா கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிக்காகோ வர்றாங்க நவம்பர் டிசம்பர்லனா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்தடுத்த அமெரிக்கா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரணுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வ்ளாகை முடிச்சுப்போம். பாய். பாருங்க இந்த இடத்த எப்படி இருக்கு பாருங்க. இப்போலாம் இதுதான் கோயில், பெருமாள் கோயில். நம்ம சிக்காகோ ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட் உள்ளே போயிட்டுருக்கோம்.